இதே போல் நீங்கள் மர வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மியாவாக்கி காடுகள் அப்படின்னு பொதுவாக பேசுவாங்க. எப்படின்னா வெளியேருந்து வந்ததெல்லாம் நமக்கு சிறப்புன்ற ஒரு பார்வை நமக்கு இருக்கிறதுனால அதை அப்படி பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே அணிநிழற் காடு அப்படின்னு ஒரு தொழில்நுட்பத்தை நம்முடைய வள்ளுவ பெருமான் நமக்கு சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டினுடைய அரண் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, பெரிய கோட்டை கொத்தளங்களோ அகழிகளோ பெரிய போர் படைகளோ மட்டும் அரண் கிடையாது, பாதுகாப்பு அரண் இல்லை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்கிறார். அந்த மணிநீர் என்பதும் அணிநிழற் காடு என்பதும் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சொல்லாட்சிகள். இப்போ ஒரு இடத்துல அணிநிழற் காடு இருந்தால் தான் அங்கே மணிநீர் கிடைக்கும். மணிநீர் என்பது ஒரு படிக தூய்மையான நல்ல நீர் அப்படின்ற பொருள். ஸ்படிகம்னு சமஸ்கிருதம் சொல்லுவாங்க, தமிழ்லேருந்து அது படிகம்னு சொல்லுவோம். அந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தூய நீர் வேணும்னா அங்கே அணிநிழற் காடு என்று சொல்லக்கூடிய அடுக்குமுறையில் இருக்கக்கூடிய ஒரு காடு இருக்கணும். அதுதான் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு அமைப்பு முறை நமக்கே உரியது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இந்த சோலைக்காடுகள் என்று சொல்கிற சோலா ஃபாரஸ்ட் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் தான் அணிநிழற் காடு. அதை வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ இந்த அடுக்குமுறையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டில் பெய்யக்கூடிய மழை என்பது மண்ணை போய் தொடாது, மண்ணை போய் சீரழிக்காது. அதே போல் சூரிய வெளிச்சம் போய் தொடாது. அப்போ அங்கே மண் அரிமானம் இருக்காது, சாயில் எரோஷன் இருக்காது. இப்போ மண் அரிமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் வரக்கூடிய தண்ணீரானது அங்கே படிக தூய்மையான நன்னீராக தான் நமக்கு கிடைக்கும். அந்த நீர் கிடைத்தால்தான் ஒரு நாடு வளமாக இருக்கும். அதுதான் அவர் அரண் சொல்கிறார் வள்ளுவர். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது நமக்கு. அதே போல் முல்லை நிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாதரு மன்றங்கள் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நம்முடைய முன்னோர்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. தாது எரு மன்றங்கள். இப்போ கம்போஸ்ட் தயாரிக்கிறோம். இப்போ இயற்கை வேளாண்மையில் மக்கு உரம் தயாரிக்கிறது என்பது அடிப்படையான விதிகளில் ஒன்று. அது தொழில்நுட்பத்தில் முக்கியமான தொழில்நுட்பம். இப்போ ஒரு 50-60 தொழில்நுட்பங்களை நம்ம வளர்த்துருக்குறோம். மண்ணுக்கு மேலே செய்கிறது, மண்ணை தோண்டி உள்ளுக்குள்ளே பண்ணுறது, மரத்துக்கடியில் செய்கிறது, ஷெட்டு போட்டு தயாரிக்கிறது, இப்படி பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இதை நம்முடைய முன்னோர்கள், ஏன்னா முல்லை நிலம் என்பது நாம் நினைக்கிற போல காடு சார்ந்த பகுதியும் தப்பாக புரிஞ்சக்கூடாது. அது நம்ம சொல்லக்கூடிய குரங்காடு கொள்ளைக்காடு என்று சொல்லக்கூடிய பேஸ்டோரல் ரீஜன், மேய்ச்சல் பரப்பு. அங்கே ஆயரின மக்கள் பெரும்பாலும் வாழ்வாங்க. கால்நடைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய கழிவுகள் என்பது பெரும்பாலும் கால்நடை கழிவுகள். அந்த கால்நடை கழிவுகளை ஒரு உரமாக மாற்றி அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அன்றைக்கு வளர்ந்துருந்தது. அது முல்லை நிலத்திற்கே உரிய வேளாண்மை முறை. அங்கே குறிஞ்சி நிலத்தில் கலப்பையே கிடையாது. முல்லையில் தான் ஒரு சிறிய கலப்பையை பற்றி பேச்சு இருக்குது. சங்க இலக்கியம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் நீங்கள் மருதநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருதநிலம் என்பது மிக மிக ஒரு உயரிய நம்முடைய பண்பாட்டினுடைய மாற்றத்துக்கான களமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா நீரை எவ்வாறு தடுத்து பயன்படுத்துகின்ற இந்த நீர் மேலாண்மை என்கின்ற அந்த சூழலை உருவாக்கியவர்கள் மூத்த முன்னோடிகள் உலகத்தில் தமிழர்கள்.